இப்போ டைப் 2 வந்து நம்ம போட போகிறோம். நான் வந்து டைப் 2 வந்து இதிலையே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் வந்து என்ன போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை எனக்கு போட்டு காட்டுங்க. நான் டைப் 2 இதிலையே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இந்த மெத்தட் நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். இது மாதிரி என்ன நான் உங்களுக்கு இமேஜ் சொல்கிறேன்னா அதை போட்டுக்கோங்க. போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட் ஒர்க்கும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கட் ஒர்க்கும் பண்ணி முடிச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா ஜிக்ஜாக் ஸ்டிச் போட போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச் வந்து மேலே போட போகிறோம். சரிங்களா? இது வந்து போடுறப்ப கேர்ஃபுல்லாக போடணும். நல்லா நெருக்கமாக போடணும். தள்ளி தள்ளி போட்டுறக்கூடாது. சரிங்களா? இது ஒரு மெத்தடு. இது வந்து டைப் 2 மெத்தடு. ஓகேங்களா? இந்த மாதிரி நெருக்கி போடணும். சரிங்களா? இது போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப்பில் இதை அப்படியே விட்டுருவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டைப்பில் இந்த மாதிரி விடுறப்ப இங்கே இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து நம்ம கட் பண்ண அந்த பிசுறல்லாம் தெரியும். சரிங்களா? அந்த இடங்களில் வந்து நம்ம அந்த நெருப்பு வச்சு ஊதுபத்தியை வச்சு பண்ணோம் இல்லையா? பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த கிளாத்தோட அங்கங்கே பிசுறல் தெரியும். அந்த மாதிரி பிசுறல் நம்மளுக்கு வந்து தெரியாமல் ஃபினிஷிங் ஆகிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிறோம். இது ஒரு மெத்தட். சரிங்களா? இப்போ இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிசுறல் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. சரியா? பிசுறல் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியாது. இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச் தான் உங்களுக்கு வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். சரிங்களா? இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச் தான் வந்து நம்மளுக்கு பிரைட்டாக தெரியும். கட் பண்ண அந்த கிளாத்தோட கலர் வந்து பிசுறல் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? இது மாதிரி ஃபுல்லாக போட வேண்டியதான். இதுதான் டைப் 2 மெத்தடு. நான் உங்களுக்கு எந்த இமேஜ் போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் அந்த இமேஜை வந்து எனக்கு போட்டு காட்டுங்க. சரிங்களா? கட் ஒர்க் பொறுத்த வரையும் ரொம்ப பொறுமையாக போடணும். சரிங்களா? நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடக்கூடாது. இதை பொறுத்த வரையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போடணும். ஏன்னா வந்து நம்ம இப்போ இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் போடும்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிசுறல் இருக்கும். அதே மாதிரி இந்த துணியோட எட்ஜஸில் தான் இந்த ஸ்டிச்சஸில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா? அது வந்து எட்ஜஸில் தான் இருக்கும். நீங்கள் பிடிச்சி நல்லா இழுத்துட்டிங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு வந்து தனியாக போயிடும். அந்த கிளாத்தை விட்டு தனியாக போயிடும். அப்போ வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ஃபினிஷிங்காக இருக்காது, திரும்பியும் போடுற மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஸோ வந்து இந்த இடங்களை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாகவே போடுங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. கட் ஒர்க்கை பொறுத்த வரையும் ரொம்ப பொறுமையாக போடணும். அதுக்காக தான் நான் கட் ஒர்க்குக்கு வந்து பேமெண்ட் வந்து அதுக்கு அதிகமாக வாங்குறது. டைமிங் ரொம்ப இழுக்கும், நம்மளுக்கு வந்து அதில் வேலை ரொம்ப அதிகமாக மெனக்கட்டுற மாதிரி வரும் அப்படின்ட்டு சொல்லி அதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து சொன்னேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் டைப் எப்படி போட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ செகண்ட் டைப்பு இந்த மெத்தடு. ஓகேங்களா? போட்டுட்டு நம்மளுக்கு இதுக்கு அடியில் என்ன கலர் கிளாத் வேணுமோ, ஓகேங்களா, என்ன கலர் கிளாத் வேணுமோ அதை ஒட்டிக்க வேண்டியதான். அதை எந்த மாதிரி ஒட்டுறீங்க அப்படின்னா, இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு பக்கத்துலேருந்து, ஓகேங்களா, இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல இப்படி கம் போட்டு ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா? நான் சொல்கிற இடத்துல ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த இடம் ஜிக்ஜாக் போட்டிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து, ஓகேங்களா, இந்த இடம், நெக்ஸ்ட்டு இந்த இடம், ஓகேங்களா, இங்கே இந்த இடம், இந்த இடம், ஓகேவா? இது இந்த இடத்துல வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது மேல் பக்கம் கிடையாது, அடிப்பக்கமாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதாவது சைஸ்க்கு ஏற்ற மாதிரினா இந்த இடத்துலேருந்து கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து கிளாத் வரணும். எக்ஸஸாக இப்படி இருக்கணும். ஓகேங்களா? கொஞ்சோண்டு எக்ஸஸாக தான் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒட்டில் இருக்கும். அது வந்து எடுத்துக்கிட்டு வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ என்ன பண்ணணுன்னா, இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. க்ளூ வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. போட்டு நீங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன கலர் கிளாத் வேணுமோ அதை வந்து ஒட்டிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இதுதான் வந்து டைப் 2. இப்போ டைப் 1 அண்ட் டைப் 2 பார்த்துட்டோம். இந்த டைப் 2க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஸ்கொயர் போட வேண்டாம், நான் சொல்கிறத போடுங்க. இது ஃபஸ்ட்டு டைப்புக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டு இந்த மாதிரி 4 பாக்ஸ் உள்ள மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? டைப் 2க்கு என்ன போடுறீங்கன்னா அதே மாதிரி தான், ஸ்கொயர் தான், அதே மாதிரி பாக்ஸ் தான். பட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 ரோ இல்லைனா அப்படி 4 ரோ இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த இடங்களில் இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் வரணும், இந்த இடத்துல இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரணும். ஓகேங்களா? இது டைப் 2க்கு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைப்புக்கு ஸ்கொயர் போடுறீங்க, 2 ஜரி த்ரெட்டில் 2 லைன் போடுறீங்க, போட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஊதுபத்தி வச்சு கட் ஒர்க் பண்ணிடுறீங்க. செகண்ட் டைப்புக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இந்த பாக்ஸ் எடுத்துக்கிறீங்க. இந்த பாக்ஸ் போட்டுக்கிட்டு ஓகேங்களா, இந்த இடத்துல இப்படி ஸ்கொயர் 4 இருக்கணும், இந்த மாதிரி ரெக்டாங்கிள் இப்படி இருக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து டைப் 2 மெத்தட் போடணும். அதாவது 2 லேயர் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஹோல் போட்டு முடிச்சிடுறீங்க. ஹோல் போட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைப் மாதிரி போட்டுட்டு இது மேலே ஜிக்ஜாக் போடணும். அதாவது ஹோல் போட்டதுக்கப்புறம். ஓகேங்களா? அது ஒரு மெத்தட். ஓகேங்களா?